யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கல்லூரிக்கு இதே மாதிரி ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்த இதே ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த ஒலிம்பிக் பாக்ஸர் தேவராஜன் வெங்கடேசன் சொல்லி. ஸோ அவருடைய ஒரு ஸ்பீச் இந்த மாதிரி ஒரு இதில் அவர் கொடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டூடெண்ட் இருந்தோம். 1000 ஸ்டூடெண்ட்டில் எத்தனை பேர் அதை அப்சர்வ் பண்ணாங்கன்னு தெரியல, யாருமே பண்ணல. நான் ஒருத்தர் மட்டும் அதை அப்சர்வ் பண்ணேன், அதை மைண்டில் வச்சுக்கிட்டேன். தொடர்ந்து அவர் மாதிரி நான் ஆகணும்னு நான் நினச்சேன். ஏன்னா எனக்கு வந்து மைக் டைசன் தெரியாது, நான் மைக் டைசனை பார்த்தது கிடையாது, முகமது அலியை பார்த்தது கிடையாது, நான் பார்த்தது தேவராஜன். ஸோ அவர் மாதிரி நான் வரணும் அப்படின்னு ரீசெண்டாக கூட அவர் என்கிட்ட கால் பண்ணி பேசணும்னு நான் சொன்னேன். பையனுக்கு கொஞ்சம் பாக்ஸிங் இன்ட்ரெஸ்ட் சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் இந்த மாதிரி வீட்டில் வந்து மைக் டைசன் ஃபோட்டோ வை, பையன் நல்லா வரும் அப்படின்னு. இல்லை சார் உங்கள் ஃபோட்டோ இருக்குது சார், எனக்கு அது போதும், உங்களே மாதிரி என் பையன் வந்தானா போதும். ஸோ அது மாதிரி அவரை மாதிரி நான் நினச்சிட்டு இன்னி வரையும் ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ணி அவரும் ஒர்க் பண்ணுற அதே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் நானும் அப்பாயின்மெண்ட் ஆனேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எனக்கு அவர் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர். ஸோ அந்த ரேங்க்கு நான் அவரோட க்ளோஸாக வந்தேன். இதே நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களே மாதிரி நானும் அதாவது அந்த 1000 பேர்த்து மாதிரி நானும் ஒரு ஆளாக உட்காந்துருந்தோம்னா நேரம் நான் வந்து பெருசாக அச்சீவ் பண்ணிக்க முடியாது. அதை ஒரு விதையாக, ஏன்னா நிறைய இடத்துல நிறைய பேர் விதைச்சிட்டு போகிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது மரமாகிறது அந்த மண்ணினுடைய தன்மையை பொறுத்தும். ஸோ அது நீங்கள் மரமாகறீங்களோ இல்லை மக்கி மண்ணோட மண்ணாக போகிறீங்களோ அது வந்து உங்களுடைய. நான் வந்து ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணுங்கன்றதை மட்டும் நான் சொல்ல, உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் உங்களுடைய எஜுகேஷனில் மற்ற ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் வந்து உங்களுடைய திறமைகளை காமிங்க. தொடர்ந்து நீங்கள் வந்து அதுக்கான ஹார்ட் ஒர்க்குன்றதை விட கன்சிஸ்டன்ஸாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருங்க. ஸோ அது என்றைக்குமே உங்களை ஒரு நல்ல ஒரு மேன்மை அடைய செய்யும். ஸோ உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து எனக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க தயவுசெய்து. ஏன்னா நிறையா ப்ரோக்ராம் நான் பேசியிருக்கேன். ஸோ அது அவங்களுக்கு கல்வி ஆச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் கொஞ்சம் இங்கிலீஷும் நல்லா பேசுவேன், பட் நிறைய பேர்த்துக்கு வந்து கல்வி ஆகிறதில்ல, அவங்களுக்கு புரியறதில்ல. ஸோ அதனால் நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக திக்கி தகுதியாக தமிழில் பேசுவேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும், ஏதாவது உங்களுக்கான டவுட்ஸ் இருந்தால் இல்லை என்னை பற்றி. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ஒரு சின்ன கிட்ஸ் ஸ்கூலுக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் காலேஜஸ்க்கு தான் போயிருந்தேன், நான் இங்கெல்லாம் வரமாட்டேன், கிட்ஸ் ஸ்கூல்கிட்ட வந்து நான் என்ன பேச இல்லை வாங்க அப்படின்னு. நான் வந்து குழந்தைத்தனமாக போயிட்டு ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அந்த குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி பேசினேன். அந்த குழந்தைங்க கேட்டு கடைசியாக சர்டிஃபிகேட் வாங்க வரையில ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பொண்ணு யாருமா பார்த்துட்டு இருந்தது. அது கேட்ட ஒரு கேள்வி வந்து எனக்கு அது மனசில் இவ்வளோ இருக்கா அப்படின்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுக்கும். அதை பார்த்துட்டு இந்த மாதிரி தோடி எனக்கும் வேணும் அப்படின்னு. ஸோ அது வந்து என்ன அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இவ்வளோ நேரம் நான் பேசினது அவங்க நினைக்கல, அவங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், அது ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கும். அதுக்கு நம்ம ஆன்சர் கொடுக்கும்போது அவங்க லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி அவங்க மனசில் நினைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு கொஸ்டின் தான் கேளுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.